ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு நல்ல சூப்பரான மெஷர்மெண்ட்டோட ஒரு இட்லி மாவு ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எப்பயும் நம்ம இட்லிக்கு அரிசி பருப்பு தனியாக ஊற வச்சு அரைப்போம் இல்லையா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம். அப்படி இருந்துமே உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இட்லிக்கு வந்து அரிசி நம்ம எடுத்துடலாம். இட்லி அரிசி இல்லை அப்படின்னா ரேஷன் புழுங்கல் அரிசி எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசியில் 2 கப்பு வந்து சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி பச்சரிசியில் ஒரு 2.5 கப் அளவுக்கு நான் பச்சரிசி வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதில் வந்து நம்ம எதில் நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ, கப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் டம்ளராக இருந்தாலும் சரி, அதுலேயே நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு கப்பில் வந்து மெஷர் பண்ணதுனால அதே கப்பில் உளுந்து வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போது 1 கப்பு வந்து உளுந்து வந்து போட்டிருக்கேன். இது கூட இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/4 பங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அப்படி இல்லைன்னா சும்மா ஒரு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வெந்தயம் கம்மியாக இருந்ததுனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துட்டோம். இதில் நான் வேறு எந்த பொருட்களுமே நான் வந்து சேர்க்க போகிறதில்ல. இதில் வந்து நீங்கள் இட்லி, தோசை, ஆப்பம் எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக வரும். ஸோ இது வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஸோ ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறிடணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிஷினில் அரைச்சிக்கோங்க. இப்போது நல்லா ஊறினதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அரிசியை வந்து நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு டைமிங் சேவ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி நிறைய குவான்டிட்டி போட்டு அரைச்சி வைக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரே ஒரு வாட்டி நீங்கள் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக 2லேருந்து 3 நாளைக்கு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கு நிறைய இருக்கிறதுனால நான் 2 டைமாக போட்டு நான் அரைச்சிக்கிறேன். ஏன்னா நம்ம உளுந்து வந்து கொஞ்சம் பொங்கி வரும் இல்லையா, அதனால நம்ம ஆல்ரெடி அரிசியாக இருந்தால் தாராளமாக 1.5 கிலோ அரிசி வரைக்கும் நம்ம வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆனால் உளுந்து நம்ம சேர்க்கும் போது அதுக்கு கொஞ்சம் டைமும் வேணும். அதே மாதிரி உங்களுக்கு கிரைண்டரில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த மாவு நல்லா பொங்கி உங்களுக்கு அரைஞ்சி வரும். ஸோ அதனால தான் நான் 2 டைமாக போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உங்களுக்கு ஃபைனாக அரைச்சிடணும். ஏன்னா நம்ம வெறும் அரிசி அரைக்கும் போது கொஞ்சம் வந்து நம்ம என்ன சொல்கிறது, ரவை மாதிரி நம்ம அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃபைனாகவே அரைச்சிக்கோங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சூட் ஆகும் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா. இப்போ மாவு எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. ஸோ நான் அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். காலையில் யூஸ் பண்ணுறதுக்கு சின்ன பாத்திரத்தில் மாவு வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுவுமே நல்லா பொங்கி வந்துருச்சு. மார்னிங் பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸோ இது வந்து இட்லி ஊற்றும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா சாஃப்டான ஒரு இட்லி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் எப்பயுமே இட்லி பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் இட்லி மாவு ஊற்றி நீங்கள் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டான இட்லி வந்து உங்களுக்கு வெந்து அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா சில பேர் வந்து எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி அதுக்கப்புறமா வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு துணி போட்டு இட்லி அவிச்சிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப சாஃப்டாக, அதே மாதிரி எடுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா வரும். கண்டிப்பாக அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு இன்றைக்கி கொஞ்சமாக தான் தேவைங்கிறதுனால நான் இந்த பாத்திரத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். நான் இட்லி வந்து எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரே ஒரு கையில் வந்து நான் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்படி ஒன்றா அரைச்சி நீங்கள் இட்லி செஞ்சால் நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு சாஃப்டாக இட்லி வந்து இருக்காது, அதே மாதிரி ரொம்ப புஷ்ஷுன்னு வராது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான சாஃப்டான இட்லி கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.